இந்த இடத்த பார்த்தா வைத்தியம் பார்க்குற இடம் மாதிரியே தெரியலடா. மாமா இத பார்த்தா தங்கம்மா சித்த வைத்தியசாலைன்னு இருக்குதுடா. இரு, தங்கம்மா பித்தாலேன்னு பார்க்கலாம் இரு. மாமா இது தங்கம்மா சித்த வைத்தியசாலைன்னு இருக்குதா? அநேகமா இது பொம்பளை டாக்டரா இருக்குண்டா. பொம்பளையா ஆம்பளையான்னு பார்க்கலாம் மாப்பிளா. இரு மாப்பிளா. பொம்பளை டாக்டரா மாப்பிளா? என்ன பொம்பளடா இருப்பா வீட்டுல வா இங்க. அம்மா யாரு நீ வந்தது? நீ பாடு உள்ள பூந்துட்டு ஓடி வர, என்ன விஷயம்? அடே சாமி, இப்படி ஒரு பிகர நான் பாத்தியில பார்த்ததே இல்லடா. கும்மட இருக்காளே, கம்மன இருக்க முடியல. கம்மனுக்கு எடுத்து போட்டு ஆடிட்டு போடா. அம்மா யார் நீங்க? இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? நானும் என் மாப்பிள்ளையுமா ஒரு வேலையா வந்தோம். சரி, அப்படியே டாக்டர்கிட்ட பாத்துட்டு போலான்ட்டு வந்தோம். அப்படியா? இங்க பாருங்க, இது வந்து சித்த வைத்தியசாலைங்க. 10 வருஷமா பிஞ்சில இருந்து குச்சி ஊனிட்டு நடக்கிற கிழமை வரைக்கும் நான் தான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு உடம்புல என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, நான் பாத்துறேன். உனக்கு முன்னால இருக்கிறது பின்னால இருக்கிறது ஒரே மாதிரி இருக்கு. நான் எவனை பார்த்தாலும் முன்னாடி பின்னாடி தான் பாக்குறது. இந்த முகத்தை பத்தி பேசுறதெல்லாம் கிடையாது. இங்க மட்டும் என்ன மயரா வாழ்ந்துட்டு இருக்குது. இங்க அப்படித்தான் இருக்குது. நான் தான் சொல்லுவேன். என்ன சொல்லி தொலை சனினே சொல்லு. எங்க 2 பேருக்கும் ஒரே பிரச்சனை டாக்டரம்மா. என்ன இப்ப வைத்தியம் பார்க்கணுமா? ஆமா டாக்டரம்மா, ஆமா. சரி, இங்க பாருங்க, வைத்தியம் எல்லாம் பாத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆமா, என்ன பிரச்சனைன்னு சொல்ல, நான் பாத்துறேன். எந்திரிச்சா இருக்கவே மாட்டேங்குது, உடனே படுத்துக்குது. என்ன டாக்டரம்மா பண்றது? தங்க, எங்களுக்கு எந்திரிச்சா அடங்க மாட்டேங்குது. எவ்வளவுன்னு சொல்லு. அடங்கலினா எவ்வளவு? நானும் ரேட்டு மயிறு எங்கடையாண்டா பேசுறேன். அடங்கலினா எடுத்து விட்டு ஆடிட்டு போடா. நீ போ, இங்க வா. எப்படி சொல்லு டாக்டரம்மா, சொல்லு. எந்திரிக்க மாட்டேங்குது, எந்திரிச்சா படுத்துக்குதா உனக்கு? ஆமா டாக்டரம்மா, எந்திரிச்சா உடனே படுத்துக்குது. இங்க பாரு, அப்போ உனக்கு வந்து ரொம்ப முத்தி போச்சு வியாதி. நீ என்ன பண்ற? உன்னத காட்டு, நான் அதுக்கு தகுந்த மாதிரி உனக்கு வைத்தியம் பார்க்கிறேன். ஏய் மாப்ள, இந்தாடா 5000 ரூபாய். அதுக்கு தகுந்த மாதிரி காட்ட சொல்றான் மாப்ள. எடுத்து எங்கடா உன்னது? எடுத்து காட்டு டாக்டரம்மா. இந்தா அங்க என்னடா வெங்காயமாடா இருக்குது? டாக்டரம்மா, நான் போய் கையில தூக்கிட்டு வந்துட்டுமா? கையில போய் தூக்கிட்டு வரணும். அப்ப அது கூட இல்லையா? எனத்த கையில தூக்கிட்டு வர? டாக்டரம்மா, பிரச்சனை எனக்கு இல்ல, வேற யாருக்கு? என் ஆட்டுக்குட்டிக்கு. ஏண்டா அண்டாச்சடி தலையா, இவ்வளவு நேரம் ஆட்டுக்குட்டி வடா சொல்லிட்டு இருந்த. பின்ன என்ன வேற என்ன குட்டி நீ நினைச்ச? வேற என்னென்னமோ நினைச்சு தொலைஞ்சிட்டேன். ஐயோ டாக்டரம்மா, நான் சொன்னது முழுக்க ஆட்டுக்குட்டி தான் சொன்னேன். ஆட்டுக்குட்டி தான் சொன்னேன். சரி பாரு, உனக்கு என்ன பிரச்சனை? அவனுக்கு ஆட்டுக்குட்டி பிரச்சனையா? உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு? எனக்கு என் பிரச்சனையே அதிகமா இருக்கு. அதிகமா இருக்குதா? எந்திரிச்சா நின்னுகிட்டே இருக்குது, படுக்க மாட்டேங்குது. நின்னுகிட்டே இருந்தா சேர் போட்டு புடிச்சு உட்கார வைடா. இங்க வந்து சொன்னா அதுக்கு தான் டாக்டர் அம்மா பார்க்க வந்திருக்கோம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். சரி, நான் வந்து உங்களை இங்க வந்து சேர்த்துக்கிறேன். 1 மாசம் நீங்க இருந்து உடம்புல என்ன வியாதின்னு உங்களை குணப்படுத்தி நான் அனுப்பிடுறேன். அம்மா, உன் பேர் என்னன்னு சொல்லு முதல்ல. ஐயோ டாக்டரம்மா, என் பேரை சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குது டாக்டரம்மா. ஏடா, உன்னை என்ன அவுத்தாடா காட்ட சொன்ன? பேரை சொல்றதுக்கு என்னடா வெக்கம்? My name is டாக்டரம்மா. My name is ஆமை. ஆமை குஞ்சு டாக்டரம்மா. குஞ்சு அடியில ஆடிட்டு இருக்குது, இருத்து வச்சு அறுத்து போடுவேன் ஆட்டை இல்லாம. யாரு குஞ்சு காட்டுற? என்ன டாக்டரம்மா? குஞ்சுனா என்ன, ஆட்டுக்குட்டி குஞ்சுனா என்ன டாக்டரம்மா? இல்ல ஆமை குஞ்சுன்னு ஒரு பேரடா. ஆமா டாக்டரம்மா. அம்மா, இந்த பேர் உனக்கு எப்படி? என் பேரு நல்ல பாம்பு. அதுக்கு அவன் பேரே பரவாயில்லடா. ஆமை குஞ்சு கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நல்ல பாம்பு, அது ஆட்டி வேற காட்டுற நீ. நல்ல பாம்பு. சரி, இவனுக்கு ஆமை குஞ்சுன்னு எப்படி பேர் வந்தது அது தெரியுமா? ஒரு பைத்தியக்காரன் வயசுல ஆத்தோரத்துல போய் கையில எடுத்து உள்ள வச்சு இரு
உணர்ச்சியை கட்டுப்படுத்து. எடுத்துக்கிது நீட்டி போடாத, சின்ன பசங்களாம் உட்காந்துருக்குது, ஒழுக்கமா பேசு. சும்மா சும்மா கையை விட்டு இருந்தீங்கன்னா வெட்டி போடுவேன் கைய. சொல்லு. சின்ன வயசுல இவன் ஆத்துக்கு போய் சின்ன வயசுல அவன் ஆத்துக்கு போய் உள்ள விட்டு விட்டு எடுத்து என்னத்த கையில தான் பாம்ப கேன முண்டமே. அவன் பேர் ஆம குஞ்சுனா அவன் கருமை ஏன் அப்படி பண்றீங்க? அவன் பேர் ஆம குஞ்சுனா அநேகமா அவன் ஆம குஞ்சு எடுத்து தான் சட்டிக்குள்ள போட்டிருப்பான். நீ தண்ணி அடிச்சுட்டு வந்திருக்கிறியா? நல்ல பாம்பு. சரி விடு. ஆமா உன் ஆம குஞ்சு கதையை விட்டு தள்ளுங்க. இங்க வா. உனக்கு நல்ல பாம்புன்னு எப்படி பேர் வந்தது சொல்லு. டாக்டர் அம்மா அத நான் சொல்றேன். கேளு. சொல்லு சொல்லு. டேய் மாப்ள கொஞ்சம் தெளிவா சொல்றா. எதுக்கு நல்ல பாம்புன்னு பேர் வந்துச்சுனா? எதுக்கு? ஊர்ல ஒரே ஒரு பாம்பு நல்ல பாம்புனா என் மாமா கருவாயன், அவன் பாம்பு தான். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பாம்பு ஆம்பளைகளை கண்டா சீண்டவே சீண்டாது. பொம்பளைங்களை கண்டா படம் எடுத்துக்கிட்டு உஷு உஷுன்னு விஷத்தை பொழிச்சு பொழிச்சு. நீ இருக்கிற இத்தா தண்டிக்கு உன் பாம்பு எத்தா சோடு இருக்கும். ஆம்பளைங்களை கண்டா ஆடாது, பொம்பளைங்களை கண்டா மட்டும் உனக்கு ஆடுமா? இல்ல தங்க, ஆம்பளைகளை கண்டா படுத்துக்குது, பொம்பளைகளை கண்டா எந்திரிச்சு எந்திரிச்சு நிக்குது. அப்படியா? சரி, உனக்கும் வைத்தியம் பார்க்கறேன், உனக்கும் வைத்தியம் பார்க்கறேன், வாங்க போலாம். வந்துரு.